நான் வந்து ஒரு தடவை அங்கே இருக்கும் பொழுது ஒரு பிரசவ கேஸ், அந்த நதியெல்லாம் கடந்து வரணும். அவங்க வந்து மாட்டு வண்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு 20 மைல் நடந்தேன். அவங்க வந்து வண்டியை கட்டணுன்னாங்க. அங்கே ஆஸ்பத்திரி இங்கே போங்க, இங்கே ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, எனக்கு தெரியும். அதனால அங்கே போய் டாக்டரை பேசி அவங்கள கூப்பிட்டு போய் வச்சு அவங்களுக்கு ஆச்சு. அவ்வளோ தூரத்துக்கு நடந்து திருப்பி போனேன். அப்புறம் அங்கே இருக்கும் பொழுது ஒரு பசங்க ஒருத்தன் வந்தான், சாமி நான் படிக்கணும், போக முடியல, எங்கேயும் போக முடியல, மற்றவர்கள்லாம் அந்த சமையல்லாம் அனுப்பிட்டாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு பரிதாபமாக சொன்னேன். சரி, நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய கொடை இருந்துச்சு, மழை காலம், இந்த கொடை வந்து குவாத்திக்கு போ, அங்கே போய் அந்த ப்ரொவின்ஷியல்ஸில் கேளு, அட்மிஷன் ஷில்லாங்கில் எப்போன்னு கேளு, நான் ஒன்று உதவி செய்கிறேன், நீ எப்படியாவது போய் சேர்ந்து படி. அவன் போய் ஒன்றும் தெரியாது வீடுக்கெல்லாம் போயிட்டு கொடையை வாங்கிட்டு போயிட்டு கேட்டு வந்து போனேன். அவனை அனுப்பிச்சு வச்சேன். அப்போ வந்து அவன் பின்னாடி படிச்சுட்டு ஒரு இதாக இருக்கான், இது ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிட்டான். ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அது மாதிரி நிறைய அவங்க எஜுகேஷன் ரொம்ப லோ, பின்னால் எஜுகேஷன் நிறையா செஞ்சுருக்கோம். அதனால இங்கே 2.5 வருஷம் இந்த மக்கள்ல விங்டோர்லேருந்து மக்கள்ல இருந்து அவங்களோட அன்பை பார்த்து திருப்பி 2.5 வருஷத்துக்கு முன்னால எனக்கு நான் டயசன் இப்படி நான் ஒரு மேற்சாசன குருவில் அங்கே இன்னொரு சலேசன் சாமியார் வந்தார், அசிஸ்டண்டாக கோவாவில் இருந்து. அப்புறம் வந்து என்னை விட மாட்டேன்ட்டாங்க, 6 மாதம் இருங்க தருண ஒரு நாள். அப்புறம் வந்து இன்னொரு பங்கு போனேன், முதல் குறி, அதுவும் போகிற இருந்துச்சு, அசிஸ்டண்ட் தான். அங்கே போய் இன்னொருத்தர் அங்கே மியூசிக்கில் ரொம்ப செல்ஃப் மியூசிஷியன், நோட்டேஷன் எழுதுவார், தேட்டரில் பண்ணுவார். அவரை கைவசப்படுத்திக்கிட்டு இந்த பாட்டுகள்லாம் கிராமங்களில் போய் கிறிஸ்துமஸ் சமயத்தில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, பல விதமான இது கொஞ்சம் வயசுன்ற அம்மாக்கள்லாம் கூப்பிட்டு கும்மி அடிக்கிற மாதிரி போட்டு இதை போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்துட்டு வந்தேன். அதே சமயத்தில் அங்கே போயிருக்கும்போது முதல் தடவை போய் நான் வந்து அவங்க அது வரைக்கும் யாரும் அங்கே இந்த சாமியார்கள் இந்த போர முடிய படிக்கலை. நான் முதல்ல போய் பிரசங்கம் வச்சேன், எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு அப்புறம் வந்து ரொம்ப அந்யோன்யம் ஆயிட்டாங்க வாழ்த்துறதுக்கும். அப்புறம் அவங்கள வச்சு சில டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணேன். அவங்கள வச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு அசோசியேஷன் அங்கேயே ஆரம்பிச்சு ஒரு போர்டு வாங்கி போட்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சோம். நல்லா ஒரு 2-3 வருஷம் அந்யோன்யம் இருந்து பைபிளுக்கு ஷில்லாங்கெலாம் போயிருந்தேன். அவங்க பிஎஸ்ஐயோட சேர்ந்து பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 2 மணி போனேன். கொஞ்சம் ஆரம்பித்தேன், அப்போ நான் முடிக்கல. அதுக்கு முன்னால் நம்ம அங்கேருந்து போக சொல்லிட்டாங்க. அதனால் நிறையா உங்களுக்கு அந்த சமயத்தில் நிறையா பேர் எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் 50% வரைக்கும் அந்த இது. அப்புறம் தான் அப்புறம் பங்கு சாமி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். என்ன அது இங்கேருந்து பங்குசாமி அங்கே போடுறோம்ட்டு பங்குசாமியார் அனுப்புறது மாதிரி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாரிஸ் பங்குசாமியார் 2 வருஷம் இப்போ உதவி சாமியார் பங்குசாமியார் போகணும். அங்கே போயிருக்கும் பொழுது இடமெல்லாம் முதல்ல எனக்கு ஒன்றும் கொடுக்கல, அங்கே போய் தங்கிடுங்க அப்புறம் பார்ப்போம். அப்புறம் தான் நினச்சாங்க எந்த இடம்னு. அங்கே போய் இருந்தேன். அப்புறம் வந்து அன்னைக்கு ராத்திரியில் வந்து முந்தின நாள் ராத்திரி வந்து ஆண்டவர் போய் ஒரு ஆள்கிட்ட 500 ரூபா கொடுத்து அந்த இடத்துல இடம் பாரு அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் இங்கே போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் எங்கே போவாங்கன்னு தெரியாது, ஏரியா சொன்னாங்க. நான் போய் அப்படி போயிட்டு பார்த்தேன். 3 இடம் ரவுண்ட் பண்ணேன், எந்த இடம் நல்லா இருக்கும். போகிற இடத்துலலாம் 3 கிராமம் கொடுத்தாங்க. அந்த 3 கிராமமும் ஒவ்வொரு கிராமத்துலையும் எங்கள் பங்கு இங்கே ஆரம்பி, அடுத்த கிராமம் எங்கே போனாலும் அவங்க இடத்துக்கு வந்தாங்க. சரி, நான் ஒன்று மெதுவாக சொன்னேன், ஆண்டவர் எங்கே கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும். எங்கே அமைச்சாலும் எல்லாரும் கூடி வர்றதுக்கு தோதா இருக்கணும். எங்கே இருந்தாலும் அங்கே கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் அது மற்றதெல்லாம் இருக்கணும். நீங்களும் அதுக்கு வருவீங்க, கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி இருக்கணும். அப்படி இடத்துல மேலே மேலே சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு தெரியும் எங்கே ஆரம்பிக்குதுன்னு, அதில் தொடர்ந்து சொல்லக்கூடாது எல்லாரும். அப்படி இடம் பார்க்கும் பொழுது ஒரு இடத்து இந்த நதிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தான் என்ன சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்தேன் நதிக்கு இந்த பக்கம் நல்லா இருக்குமே, இன்னொரு 3 கிராமம் கிடைக்கும். அவங்களே ஆதிவாசி, முண்டா, உரம், சவரா கிடைக்கும். அவங்க வந்து 3 கிராமம் வந்து
எக்ஸ்கம்யூனிகேட்டட், திருச்சியை விட்டு தனியா இருந்தாங்க சில காரணங்களால. அந்த காரணத்தை சில காரணங்களால இருந்தாங்க. அது அவங்க வந்து காரணம்னாக்க அவங்க பிஷப் கேட்டாங்க, எங்க ஜாதி பிஷப் வரணும். அதுக்காக அதனால அவங்க அப்படி ஒரு ஃபைன் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே இருந்தாங்க. நான் சொன்னேன், சரி எனக்கு இந்த பக்கம் கொடுங்க அப்படின்ட்டு நான் 2-3 இடம் அப்படி சுற்றி கித்தி பார்த்தேன். ஒரு இடம் போயிருக்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், யார்கிட்டையும் என்னை யாருன்னு அறிமுகப்படுத்த வேணாம், நான் யாருன்னு கேட்டாக்க என்னுடைய வந்து நண்பன் சொல்லிட்டு போயிருங்க, இல்லாட்டி நடத்த பார்ப்போம், அவங்களும் போய் பார்ப்போம். ஒரு இடத்துல போய் இருந்துட்டு அவங்களோட அவங்க பாசையில பேசினாங்க. பேசிட்டு வரும் பொழுது அவ்வளோ தூரம் போகும்போது கேட்குறாங்க, அந்த ஆள் யாரு? அவங்க கேட்குறாங்கன்னா, அவர் என்னுடைய நண்பன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் போய் ஒரு 10 அடி போன ஒருபாடு ஒரு ஆள் அந்த பக்கம் ரோட்டில் போகும்போது வணக்கம் தந்தையரே அப்படின்ட்டாரு. தெரியும். அதனால நான் வந்து பிரதராக இருக்கும்போது அவங்க அந்த பையனை சின்ன பண்ணா இருந்தது. சரி, அப்புறம் அவங்க எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னாங்க. அவங்க ஊருக்கு போனோம். போயிருக்கும்போது, சாமி இங்கே எங்கள் பங்கு ஆரம்பிங்க அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவர் நதிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி செய்யறது? ஆனால் என் மனது இங்கே தான் இருந்துச்சு, அவங்க சொல்ல முடியாது அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நான் ஒரு விசேஷத்துக்காக வந்தேன். இந்த பக்கம் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக முடிச்சுட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட போனேன். போய் எங்கே பங்கு ஆரம்பிக்குன்னு சொல்லுங்க, நடத்த சொல்லலை, நீங்கள் வாட்டுக்கு இங்கே அங்கே கொடுத்த அந்த இடம்லாம் ரொம்ப தூரம் இருக்கும், இந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு சொன்னேன். இங்கே நிலம் கிடைக்காதுனாரு. இல்லை கிடைக்க நான் பார்த்துக்கலாம் நான் அப்போ ஆரம்பிக்க. ஏன்னாக்கா நான் முதல்ல வந்த மக்கள் ரொம்ப கோபமாக இருந்தாங்க, போகிற மக்கள். நான் வந்த ஒருபாடு கொஞ்சம் இதெல்லாம் அடைஞ்சிச்சு. அதனால அவர் என்னை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக சரிட்டு, சரி நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. சரி எழுதி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம்னு எழுதி கொடுத்தாரு. அந்த இடத்துல கொண்டாந்து கொடுத்துட்டு பங்கு சாமியாரை கொடுத்துட்டு இந்த கிராமமும் கொடுத்துருக்க சொல்லிட்டு, இந்த ஆளு இங்கே வந்து பங்கு ஆரம்பிச்சு சொன்னாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தேன் 15 கிலோமீட்டர். வந்து அவங்கள்ட்ட அன்னைக்கு என்னை உங்கள் பங்கு ஆரம்பின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நிலம் பாருங்க அப்படின்னு. அவங்களும் இதாக இருந்தாரு. அப்போ வந்து சரி அவங்க நிலம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க சமரசம் பேசி கீசி ஒரு 15 பேர்கிட்ட இருந்து நிலம் சின்ன சின்ன நிலமாக வாங்கி ஒரு இதாக வாங்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நான் அப்போ வந்து அவங்க கிராமத்தில் போய் தங்கியிருந்தேன். நான் இங்கே ஒன்றும் இல்லையே, அவங்க கிராமத்தில் ஒரு சின்ன கோயில் குச்சி வீடு மாதிரி ஒரு இருந்துச்சு, தங்கிறது அவ்வளோ இதாக இருந்துச்சு. அங்கே இருக்கும் பொழுது ஒரு இது நடந்துச்சு. அங்கே இருக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் கிராமத்துலேருந்து என்னை உறுதி இதுக்கு அவஸ்தை புஸ்தகம் கூப்பிட்டுருந்தாங்க. நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த மலைகள்லாம் கடந்து போயிட்டு அவஸ்தை கொடுத்த ஒருபாடு என்னாக்க போகாட்டினாக்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவஸ்தை விட்டு எப்படியாவது இல்லாட்டா ரொம்ப கோவப்படுவாங்க. நான் போய் கொடுத்துட்டு திரும்பி வரும்பொழுது அம்மா பார்த்துருச்சு. அடுத்த நாள் நான் புது இடம் கோரை ஒன்றும் இல்லை. ஒரு பக்கத்துல இருந்து ஒரு அம்மா அது வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா மெழுகி சுத்தப்படுத்தும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு நாளுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. என்னை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க 3 மாசம். பிற்பாடு பங்கு ஆரம்பிக்கணுமே, அப்போ வந்து நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிறைய மூங்கில் மாதிரி நிறைய இருக்கு, அதை பேத்தெடுக்கவே அந்த இடத்துல அவங்க கஷ்டப்படணும். அவங்களே சாப்பாடு கொண்டு வந்து அந்த நிலம் கிளியர் பண்ணாங்க. பண்ண ஒருபாடு இந்த 3 கிராமம் இருக்குல்ல, அந்த 3 கிராமம் வந்து திருச்செவிலேருந்து கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அவங்கள்ட்ட சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க. சிஸ்டர் போங்க, அவங்களுக்கு கூட்டி கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, நான் வர்றேன் அப்படின்னு. இதான் போய் நேராக சொல்லிருச்சு. அவங்கள்ட்ட போய் ஃபைன் கொடுக்காட்டினாக்கும் திருச்சியில் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க நிறையா ரொம்ப கோபம். ஆமா ஏமா இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லிடக்கூடாது, நான் போகிறேன். நான் போய் கூப்பிட்டேன் அவங்கள எல்லாரையும். 2-3 கிராமம் ஒரு மரத்தில் 3 மணி நேரம் காத்திருந்தேன். அப்புறம் வந்தாங்க. வந்த ஒருபாடு நான் நல்லா பேசிட்டு அப்புறம் வந்து சொன்னேன், உங்களுக்கு வந்து 6 வருஷமா உங்களுக்கு தெய்வத்தின் அனுமானம் இல்லாமல் இருக்கிறீங்க, இதனால நீங்கள் உங்களை எல்லாரையும் நான் திருச்செவியில் நான் சேர்த்து விட்டுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, ஒவ்வொரு பூசை வைக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பூசை 50 ரூபா. அதான் ஃபைன் பண்ணி இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் 3 வருஷமா இல்லை அந்த சமயத்தில் 50 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா 5 ரூபா தெரியல என்னவோ 70s. அப்போ வந்து அரிசியெல்லாம்
50 பைசா தான். அப்ப 5 ரூபா. சரி, அப்புறம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட வந்து நிறைய சேவை செஞ்சேன். 2 வருஷம் நல்லா சேவை செஞ்சேன். அவங்கள்ட்ட சேவை செஞ்சுட்டு எல்லாரையும் ஒருமைப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் இந்த அருணாச்சல் ஹில்மன்னா மலை ஜாதி ஆள்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ரோட்டில் ஒரு சந்தை, அது பக்கத்தில் அருணாச்சல் கேட்டு இட்டாநகர் போகிற வழி இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டரில். இங்கே வந்து தங்கிட்டு போகிறாங்க. யார் அவங்க அப்படின்ட்டு புதுசு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். தேர் ஆர் அருணாச்சலிஸ்னா சில பேர் சில குரூப்பெல்லாம் தெரிஞ்சு டஃப்லாஸ், நீஷி, சஹாதிஸ் அப்படிலாம் படிச்சுட்டு அப்புறம் வந்து தெரியும் நம்ம உள்ளே நுழைய முடியாது, பெர்மிட் இல்லாமல் யாரும். நிறையா பங்கு இருந்துச்சு அந்த பார்டர்லேயே, நிறையா பங்கு இருந்துச்சு. ஒரு 10-15 பங்கு இருந்துச்சு தெஸ்பூர் டேஸில். யாரும் உள்ளே நுழையக்கூடாதுன்னா இதுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் ஒன்றும் செய்யவும் இல்லை. இப்போ நான் நினச்சேன், ஒரு பூசை முடிஞ்ச ஒருபாடு ஆச்சரியமான ஒரு படம் எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு இத்தாலியிலேருந்து. அந்த படத்தை வச்சு பூசை முடிஞ்ச ஒருபாடு ஒவ்வொரு நாளும் முழங்காலிருந்து வேண்டிக்கிறது, தாயே எப்படியாவது இந்த அருணாச்சல திறந்து விடுங்க, சேசுடைய நற்செய்தி அங்கே போய் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். 2 years ப்ரே டு மேரி. அண்ட் தென் அப்புறம் சொல்லிட்டு அந்த அவங்க கேட்டிஸ் வந்து யாராவது பார்டரில் கொஞ்சம் இருந்தால் அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு. ஒருத்தர் வந்தார். வந்துட்டு என்னை பார்த்துட்டு நீங்கள் ஜனங்கள்லாம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் எவ்வளோ வருவாங்க, உங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது வந்து எனக்கு திருக்க வச்சுனா வார்த்தை மாதிரி பின்னால் ஏன்டா அப்படி சொல்கிறாருன்ட்டு போயிட்டாரு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு 15 வயசு பையன் வந்தான், ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு, அவங்களுடைய மாலைகள் நிறையா போட்டு கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு டெக்கரேஷனோட வந்தான். என்ன பார்க்க வந்தேன் அப்படின்னா, கோயிலில் கொண்டு போய் காட்டினேன். வந்த ஒருபாடு ஐ லைக் கிரைஸ்ட், நான் ஜீசுக்கு ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா, ஐ லைக் கிரைஸ்ட் அப்படின்னா என்ன ஒன்று தங்கியிருப்பா, நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு போயிட்டான். 15 நாளைக்கு பிற்பாடு மலையிலேருந்து வந்தேன் பெட்டிங் எடுத்துகிட்டு. எனக்கு சேசுவை பற்றி சொல்லிக் கொடுங்க. நான் வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து அங்கெல்லாம் சைக்கிளில் சுற்றுறா என்னோட வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறது, கொஞ்சம் பைபிள் சொல்லிக் கொடுக்கறது, அவள் அங்கே இருக்க ஜனங்களோட பேசி இது இருக்கிறது. அது எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிறது, பூசை போனால்தான் வச்சு. ஒரு 10 நாள் சிறுபாடு நீ தனியாக இருக்கியே, ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா ஒரு மலையில் இருக்கிறான், கூப்பிட்டுருக்கு இன்னைக்கு ஒருத்தன் வர்றான் அப்படின்னா. அவன் வந்தேன், 2 பேரும் பேசினாங்க. நான் சொன்னேன் தனியாக 2 பேரும் பேசி நான் போய் எங்கள் அப்பாட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு அவனு வந்து சேர்ந்தான். அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டான், இன்னொருத்தனை 6 பேர் வந்து சேர்ந்தாங்க. 6 மாதம் இருந்தாங்க என்னோட. இருந்துட்டு எல்லாம் லேர்ன்டு என்ன இது பைபிளை பற்றியும் மற்ற வேதாந்தத்தை பற்றியும் திருச்சபை பற்றியும் ஞானசம் எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க. அந்த லோக்கல் கேட்டகிஸ்டும் உதவி செஞ்சாங்க. லீடர்ஸ்லாம் சொல்லிட்டேன், இது நம்ம பிள்ளைகளப்பா புதுசாக வர்றாங்க, நம்ம இது மாதிரி ஏற்றுக்கிறோன்னு அப்படின்னு நல்லா சொல்லிக்கிள்ளி எல்லாரும் ஒரு குடும்பமாக அவங்கள நல்லா ஃபார்ம் பண்ணாங்க. 6 மாதம் ஞானசானம் கேட்கவும் நான் வந்து ஆண்டவருக்கு கடிதம் எழுதினேன். ரொம்ப வினோதமாக ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மலையிலேருந்து ஒரு 6 பசங்க வந்து என்னோட தங்கியிருந்தாங்க. எல்லாரும் ஞானசானம் கேட்குறாங்க, ஆண்டவர் நீங்கள் வந்து ஞானசானம் கொடுக்க முடியுமா வாங்க. அப்போ வந்தார் 1978 ஜூலை. இவங்க எல்லாரையும் அவங்க இதுலேயே நல்லா ட்ரெஸ் பண்ணி சொல்லி ஃபர்ஸ்ட் பேப்டிசம் முதலுக்கு 6 பேர் இவங்க இந்த பசங்களை படித்த ஒருபாடு சரி ஞானசானம் கொடுத்தாச்சு. ஆண்டவர் ஒரு பாட்டு ஏதோ மற்ற பசங்க போயிட்டாரு. இந்த பசங்களை எல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து ஒரு பையன் வந்து நான் போய் எங்கள் ஊருக்கு போகிறேன், திருப்பி எங்கள் ஜனங்கள்ட்ட நாங்கள் எது பார்த்தோம் கேட்டோமோ அதெல்லாம் சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னா. சரி போனேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு சொல்லிட்டேன், நீ உன்னுடைய இது வாயை திறந்தீனாக்க வெட்டி துண்டு துண்டமாக ஆக்கிடுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அதனால் பயந்துட்டு வந்துட்டேன். சாமி இப்படி சொல்கிறாங்க, பரவாயில்ல இரு. அடுத்த நாள் இல்லை நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு கேபிட்டலுக்கு இட்டாநகருக்கே போயிட்டான். போய் அப்புறம் ஒரு 2 வாரம் சென்று ஒரு 11 இது வாழ்வு பெண்களையும் பையங்களையும் கூப்பிட்டு வந்தான். சாமி இவங்க இவ்வளோ பேரும் ஞானசானம் கேட்குறாங்க, ஞானதீட்சை கேட்குறாங்க. அப்போ 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஞானசானம் கொடுத்த ஒருபாடு அவங்க வந்து வெளியே வந்து
இதை நடனம் ஆரம்பிச்சிட்டாங்க, டான்ஸ் ஆட பண்ணிட்டாங்க. எனக்கு பாட்டு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உள்ள மகிழ்ச்சியா, என்னன்னு சாமி என்ற இதை புரிஞ்சுக்கிறீங்களா கேட்குறீங்களா தெரியாது. இன்றைக்கு நாங்கள் வந்து புது வாழ்வு வாங்கியிருக்கோம், எங்களுக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு அவங்க போய் இன்னொரு கிராமத்தை அனுப்புறது. யார் யார் பிற்பாடு யார் யார் ஞானஸ்தானம் வாங்குறாங்களோ அவங்க போய் அவங்க இடத்துல இருந்து சொல்லி அனுப்புறது. வாங்க அவங்க எல்லாம் வருவாங்க. அப்புறம் இல்லாட்டா இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம பசங்கள்லாம் அனுப்பி அவங்க நீங்க அங்க தூங்குறீங்க இங்கே வந்து தூங்குங்க அப்படின்னு வச்சு அப்போ வந்து ஜீசனுடைய ஒரு ஃபிலிம்லாம் காட்டுறது, காட்டி அதை பார்த்துட்டு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, எங்களுக்கு ஞானஸ்தானம். அது மாதிரி அந்த சமயத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் 30-40 ஞானஸ்தானம் சனிக்கிழமை அங்கேருந்து வர்றவங்களுக்கு. இந்த பார்த்துக்கிட்டு இருந்து என்னடா இதுதான் இதில் பார்டர்லாம் அப்படி இருக்கு. அந்த முதலாளின்றது சொன்னார், எங்கள் ஜனங்க எப்படி வருவாங்க, நீ உள்ளே போய் சொல்லு. அவனே அனுப்பிச்சு வச்சுட்டேன். அவனை கூப்பிட்டு வந்து அவனை எடுத்து பார்த்து இதெல்லாம் பார்க்கறத பார்த்துட்டு நீ உள்ளே போய் 4 நாள் நடந்து போனான். உள்ள போய் அங்கே சொல்லிட்டு ஒரு அம்மா ஒரு 12-13 பேரை கூப்பிட்டு வந்தான். அவெல்லாம் வில்லேஜ் கிராமத்து மக்கள், அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகாரிகள் மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் உள்ளவங்க. அவங்க சொன்னால் கேட்பாங்க. அவன் பயந்துக்கிட்டே வர முடியாது, பயந்துக்கிட்டே சந்தைக்கு வர்றது மாதிரி வந்துட்டு ரெண்டும் தங்கியிருந்தாங்க. ஒரு வாரம் வச்சுருந்தா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குரூப் மெச்சூர்டு குரூப்னான்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து அவர் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வட்டமேச மாநாடு மாதிரி நடத்துனாங்க. கொஞ்சம் அவங்களோட பேசணும் சாமி அப்படின்னாங்க. சரி சொல்லுங்க, எங்களுக்கு 2 காரியம் செய்யணும். என்ன ஒன்று, இது மாதிரி அது எங்களுக்கு வந்து இது சொல்லி கொடுக்கறதுக்கு உபதேசமாரில் உள்ள அனுப்பணும். நீங்கள் எங்கள் கிராமங்களுக்கு எப்படியாவது அது எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியாது. 2வது எங்கள் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கணும். இது 2 என்னுடைய இதில் இருந்துச்சு. அப்படின்னாக்கா 2ஐயும் பார்த்து அதிலிருந்து தான் நான் ஆரம்பித்தது. அவங்க அது ஒரு 2 அப்போ வந்து இந்த இங்கே உள்ள மேட்டானியார் மெனம்பரம்பில் எமிரேட்டஸ் இங்கே இருக்கார், இங்கே கோவாத்தில். அவர் வந்து ரெக்டராக இருந்தார் சலேஷன். அப்போ வந்து பள்ளிக்கூடம் சின்ன சின்ன பசங்களாக நான் ஆரம்பித்தேன் ஹில்ஸ்லேருந்து வந்து. அப்போ வந்து நிறைய பேர் ஞானஸ்தானம் வாங்குறாங்க, போயிடுறாங்க. யார் எப்படி எங்கேன்னு நம்ம பசங்களாம் போய் பாடுறாங்க. இதனால கொஞ்சம் லீடர்ஸ் இது மாதிரி வேணும். அது கொஞ்சம் வயசு பசங்கள் படித்த பசங்கள் இருந்தால் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட இங்கே 2-3 கொஞ்சம் பசங்க எங்கள் இப்படி கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு என் கன்வர்ஷன்லாம், இந்த பசங்களை கொஞ்சம் எடுக்கு. நானும் சின்ன ஸ்கூல் தானே ஆரம்பிச்சிருக்கேன், எல்கேஜி யூகேஜி கிளாஸ் 1. அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் எனக்கு, நான் எடுத்துக்கிறேன் ஆனால் கண்டிஷன், நிறையா கண்டிஷன் போட்டார். ஒரு கண்டிஷன் அவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் 4-5 கத்தியத்தெல்லாம் குத்திட்டு போதான் வச்சுட்டு போகிறாங்க. அதனால் தெரியும், ஏதாவது சொன்னால் வெட்டினா வெட்டிடுவான், குத்துனா குத்திடுவான், ஒரே தான். அப்புறம் பார்த்தேன், சரி நம்மளும் புதுசு, யாருக்கும் தெரியாது, இந்த இதை எப்படி செய்கிறது. அப்புறம் வந்து நான் வந்து அங்கே உள்ள ஒரு முக்கியமான ஞாபகம் கொடுத்த ஒரு முக்கியமான ஆளுகளை ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டேன். நான் 3 பசங்களை அனுப்புவோம் ஆசைப்படுறேன். இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்தப்போ அந்த இது அது இந்த பசங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கரெக்ட்லாம் எப்படி நல்ல கரெக்ட் எழுதி கொடுக்க முடியுமா? கொடு, சீலை போட்டு கொடுத்தான். இதை எடுத்து இந்த 3 பசங்களை அனுப்புனேன் ஷிலாங்க்கு. அவர் 1 மாதம் சென்று அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். 1 மாதம் சென்று நீங்கள் மேலே வாங்க அப்படின்னாரு, மலைக்கு வாங்க, ஏதாவது நடந்திருக்கும், இந்த பசங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, பயந்துட்டு இருந்தேன். நான் போகல, நிறையா வேலை இருந்து போகலை. அப்புறம் டெலிகிராம் ஒன்று அனுப்பிச்சேன் அந்த காலத்தில், உடனே வாங்கணும். என்ன சரி எல்லாத்தையும் போட்டு போனேன். அவர் போகும்போது ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாரு. இந்த பாய்ஸ் அந்த பசங்க என்ன முத்து மாதிரி, அவங்க வந்து இது வந்து சுவிசேஷம்னா நற்செய்தினா இவ்வளவு தூரம் அன்போட கேட்குறாங்க இயேசுவை பற்றி, அது அன்போட பிரச்சனை ஆசைப்படுறாங்க. நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த பசங்க அப்படின்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் 3 boys ஆல்சோ பேர்ல்ஸ். ஒன் ஆஃப் தம் பிகம் even MLA now is a contractor, is one of the richest fellow. Oh, MLA he studied engineering, Don Bosco technical. முடிச்சுட்டு அப்புறம் போய் வந்துட்டான் பெரிய. அதனால மொதல் 3 boys
இதை பார்த்துட்டு அவங்க லீவுக்கு வரும்பொழுது நீங்கள் போய் அந்த கிராமத்துக்கு போ அந்த கிராமத்துக்கு போன்னு அனுப்புறது. அவங்க போய் 1 மாதம் அவங்க மக்கள் சொல்லுவாங்க, நம்ம பசங்க தானே சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு உடனே வந்துடுவாங்க. வந்து ஞாபகம் நம்ம இங்கே கேட்டிகிஸ்டை இந்த இருக்கிறவங்களே 6 பேர் ஞாபகம் கொடுத்தால, மற்றவங்களுக்கு பாட்னா, ராஞ்சி, இல்லைன்னா கோயிமா, இல்லைன்னா தெஸ்பூர், பல இடங்களில் 2 பேரை போய் கற்றுக்கிட்டு வா, உபதேசம் ஏதாவது கேட்டிகிஸ்ட் ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சில இடங்கள் இருந்துச்சு. அவங்கள அனுப்பி அவங்க கற்றுட்டு வந்தாங்க. அவங்களே அனுப்பி வைக்க, நீ போ. எனக்கு எந்த எங்கன்னு தெரியாது, மேப்பை வச்சு பார்க்குறது, இந்த இடம் அப்படி பார்த்துட்டு போகும்போது ஒன்றும் காசு என்கிட்ட இல்லையே. அந்த காலத்தில் 15 ரூபா வரும், 15 ரூபா வரும் அது கலெக்ஷன். 2 ரூபா நீ எடுத்துகிட்டு போய் போ, அவனுக்கு 1 ரூபா நீ போ அப்படின்ட்டு அப்படி வேணால் அனுப்புறது. அவங்களாம் சாப்பாடுலாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க போய் கான்டாக்ட் பாயிண்ட்டு கான்டாக்ட் பர்சன்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு வருவாங்க. ஞானஸ்தானம் அவங்க ஆசைப்படுறவங்க, ஸ்கூலுக்கு வர ஆசைப்படுவாங்க, இயேசு பற்றி போதிப்பாங்க. அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் தான் பெரிய இதாக மூவ்மெண்ட் ஆச்சு. அருணாச்சல் இது சொன்ன அருணாச்சல் நர்சர். அதாவது ஜீசஸ் எப்படி தன்னோட சீடர்களை அனுப்பிச்சாரு, அவரோட தங்கினாங்க, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அனுப்பிச்சாரு சீடர்களை போய் நற்செய்தி பரப்புங்க. அது மாதிரி ஃபாதரு அருணாச்சல் பிரதேசத்துலேருந்து 3 பேர்த்த வர வச்சாரு, தங்க வச்சாங்க, 6 பேர் ஆனாங்க, தங்க வச்சாங்க, அவங்கள அனுப்பிச்சாங்க, அவங்க போய் நற்செய்தி பரப்புனாங்க. உண்மையான ஃபாதர் ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி பணியை நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துல 6 வருஷத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். மெயின் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குமோ, டவுன் சிட்டிஸ் எந்தெந்த இடத்துல, லைக் சென்ட் பால்ஸ் ரைட்டிங் லெட்டர்ஸ் டு கொலோசியன்ஸு, கொரிந்தியர், அப்படி அந்தந்த இடத்துல அப்படி முக்கியமான இடத்துல எல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ இந்த பசங்கள் போய் அப்புறம் தான் கோயில் கட்டுறது, அவங்கள செய்கிறது, மற்றெல்லாம் பெரிய பெரிய இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பின்னால் மெதுவாக ஆண்டவர் இது மேட்டானவர் கூட்டு போகிறது, 1 நாளைக்கு 6 நாளைக்கு துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் படிப்படியாக சில சமயங்கள் நம்ம ஒரு ரெட்டி இருந்தார், MP ஆந்திரா, அவர் ஒரு பெர்மிட் வாங்கிட்டு கிறிஸ்மஸுக்கு வந்தார். ராத்திரியோட ஆண்டவர் கூட்டு போகிறது தெரியாமல் பூசை வச்சுட்டு வர்றது வந்துட்டு கடைசியாக மதர் தெரேசா இது தென் எல்லா பசங்களும் வந்திருப்பா. they become very smart, education they become very high. 150 boys and girls I sent in all over northeast Arunachal boys. இந்த 3 பேரை முதல்ல அனுப்பிச்சேன்ல, அதை பார்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொரு நம்ம கான்வென்ட்லையும் போர்டிங்கில் போய் ஒரு 2 கொடுங்கப்பா இந்த பசங்களுக்கு, கிளாஸ் 9 boys and girls in the all over northeast 150 boys I sent them.